எப்படி இருந்தது? பனியிலையும் வெயிலையும் கடந்த ஐயா எங்க நிலப்பலாம் துவைக்க வேண்டிதான் குடிக்கா எல்லாம் போட்டிருந்தீங்க. அதுவும் பல எங்க குறைய யாருமே ஏத்துக்கல ஐயா. பனியில இருந்து கொசுல உட்கார்ந்துருக்க ஐயா. பொண்டாட்டிக்கு தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற அரசாங்கம் ஏன் இந்த மண்ட ஓட்டோட இந்த வயசான கிடக்குல தள்ளாடி 4 காலம் நடந்து 2000 கிலோமீட்டர் வந்து உட்கார கூட இடம் இல்லாம இடுப்படைஞ்சு வந்து எலும்பு முதுகெலும்பெல்லாம் வந்து போய் என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கலையா, படிப்பறிவு இல்லாம இப்பதான் படின்னு அரசாங்கம் உதவி பண்ணுது, படிங்க படிங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு படின்னு சொல்ல வரலையா. முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாத்தலையா. கொடுக்கல 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற சுமந்துட்டு போல பணத்து கொடுத்தது பலியானது 400 பேருக்கு கொடுத்துருக்கலாமே. எங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாமே. தனியார்ல வாங்கியிருக்க ஐயா. எங்க வீடு நலமலாம் அடவுல இருக்கு ஐயா. எங்களுக்கு வேற வழி இல்லையா. காட்டு வேலை கிடைச்சா கூட போலாம். எனக்கு வயசு இல்லையா. என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை. ஐயா சொல்லணும். நாடகம் கிடையாது, உண்மை. நிச்சயம் அழுகுறோம். ஆனா இன்னைக்கு ஆனா ஒரு 4 பேர் பார்க்கணும். எங்களால எங்க பஞ்சம் எல்லாம் தீரணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நீங்க தான் நிறைவேற்றணும் ஐயா. ஐயா